அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார் பேசுறேன். இப்பொழுது 2026 ஆங்கில புத்தாண்டு ராசி பலன் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்களை கொண்டு வந்து கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒவ்வொரு வருஷமும் பாத்தீங்கன்னா நம்ம அதிகமான எதிர்பார்ப்புகள் இருக்கும். இந்த வருடமாவது இந்த 2026 நமக்கு வேலை கிடைக்குமா, தொழில் அமையுமா, திருமணம் போன்ற விஷயங்கள் நல்லபடியா நடக்குமா, வெளியூர் வெளிநாடு பயணங்கள் இனிதான் நடக்குமா, வெளியூர்ல போய் படிக்கணும், வெளிநாட்டுல போய் படிக்கணும், அது நிறைவேறுமா, வெளிநாட்டுல போய் வேலை செய்யணும், அது நிறைவேறுமா, இந்த மாதிரி பலருக்கும் பலவித எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாருக்கும் இருக்கும். சாதாரண மனிதனிலிருந்து மல்டி மில்லியனர் தொழில் அதிபர்கள் வரைக்குமே இதுதான் அவங்களுடைய இந்த வருடம் நம்மளுடைய டார்கெட்டை ஃபில் பண்ண முடியும், கொஞ்சம் கம்பெனியை அடுத்த லெவலுக்கு முன்னேற்ற முடியுமா அப்படிங்கிற மாதிரி இதனோட எல்லாத்துக்கும் இது ஜோசியங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவானது தாங்க. இப்பொழுது இந்த 2026 இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தனித்தனியாக நம்ம 12 ராசிகளை பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த ராசி எப்படி பார்க்கணும்னு பாத்தீங்கன்னா இந்த ஆங்கில புத்தாண்டுல மேஜரான பிளானட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வருட பிளானட்டுக்கு தான் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா மாத பிளானட், வீக்லி பிளானட். சூரியன் மாத ராசி பலன் வருது இல்லைங்களா, அதை வச்சு நம்ம பார்த்துக்கலாம். ஆனா இந்த ஆங்கில புத்தாண்டு மேஜரான 2 பிளானட் ரோல் பண்ணுது. அது பாத்தீங்கன்னா குரு பகவானும் சனி பகவானும் ராகு கேது தாங்க. இந்த ராகு கேது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த வருடம் அதான் 2026 டிசம்பர் மாசம் தான் நடக்குது. ஸோ அது ஒரு ஏறக்குறைய அந்த 2026 ஃபுல்லாவே அது லீட் பண்ணி போயிட்டு இருக்கு. சரி, அதை விட்டுடலாம். அடுத்ததாக மேஜர் அடுத்தது பாத்தீங்கன்னா சனி கிரகம். அந்த சனி பாத்தீங்கன்னா 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறப்போகுது. ராகு இது 1.5 வருஷம் ஒரு தடவை. ஆனா 2.5 வருஷம் பாத்தீங்கன்னா இந்த சனி கிரகம் மீன ராசியில் தான் இருக்கு. அது எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. அடுத்ததாக பார்க்கும் பொழுது குரு பகவான், இந்த குரு பகவான் மிதுனம் ராசியில இருக்கிறார். சோ அவர் பாத்தீங்கன்னா ஜூன் மாசம் 2ஆம் தேதிக்கு பிறகு பாத்தீங்கன்னா கடக ராசிக்கு வந்துடுறாரு. அதே சமயம் அக்டோபர் 11 பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு வர்றாரு. சோ அந்த கடகராசிக்கு ஒரு பயிற்சி, அக்டோபர்ல ஒரு பயிற்சி. சோ குரு பகவான் 2 வித பயிற்சிகள் அப்படிங்கிறதுல இருக்கு. அதுக்கு முன்னாடி அந்த அதிசாரம் பார்க்கிறோம் இதெல்லாம் வந்துட்டு இருக்குது. அது நம்ம அப்புறம் பார்க்கலாம். சோ இந்த 2026 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லா ராசிக்காரர்களுக்கும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு சூழ்நிலை. ஏன்னா 3 இடத்தை அது கவர் பண்ணுது. பாத்தீங்கன்னா மிதுனம் ராசியை கவர் பண்ணுது, கடகம் ராசி, சிம்மம் ராசி. அப்ப எல்லா மோரல்லஸ் பாத்தீங்கன்னா 12 ராசிக்காரர்களுக்குமே ஒரு பார்வை இந்த பேக்ல இருக்கிறது. அதாவது இந்த விருச்சிகத்துல இருந்து பாத்தீங்கன்னா இந்த மேஷம் வரைக்கும் எல்லாமே கவர் பண்ணுது. ஓகேங்களா? சோ அதனால பாத்தீங்கன்னா எப்படி பார்த்தாலுமே 12 ராசிகள்ல மேக்சிமம் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் அந்த அவங்கவுங்க பிறந்த ஜாதக அமைப்பின்படி நன்மைகள் மட்டும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு இந்த 2026 அறுதின்னு சொல்லலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்களா? வாங்க இந்த ராசிக்கு எப்படி இருக்கும் இந்த குரு பயிற்சி மற்றும் ஆங்கில புத்தாண்டு பயிற்சி இது 2மே கவர் ஆகுது. சோ இந்த 2026 பொதுவா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஆங்கில புத்தாண்டு 2026 கும்பம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது? ஒரு ராசி பலன் அப்படின்னாவே அந்த ராசிக்கு உரிய ராசி நாயகன், ராசி அதிபதி எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறாரு அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணுங்க. உங்களுடைய கும்பம் ராசி கால புருஷத்துக்கு 11ஆம் இடம். எதையும் லாப நோக்கோடு செய்யணும் அப்படிங்கிற மனதுல ஒரு எண்ணங்கள் இருக்கும். எது செஞ்சாலும் அதுல இருந்து நமக்கு ஆதாயங்கள் வருமா, அது நம்மளுடைய லைஃபுக்கு நல்லா இருக்குமா, நம்மளுடைய உயர்வுக்கு நல்லா இருக்குமா, அது நம்மளுடைய அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நோக்கி கொண்டு போகுமா அப்படிங்கிற யோசிச்சு பண்ற ராசி அப்படின்னா கும்பம் ராசிக்காரர்கள் தான். சோ உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் உங்களுடைய 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. 2ஆம் இடம்னா குடும்பம், 2ஆம் இடம்னா வரவு, 2ஆம் இடம்னா புகழ், செல்வாக்கு, நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள். சரிங்களா? சோ வார்த்தைகளோட 9ஆம் அதாவது கால புருஷத்துக்கு 12ஆம் இடம். ஆனா உங்களுக்கு அது 2ஆம் இடம். வரவுகள் வருங்க, நல்ல வருமானம் வரப்போகுது. ஆரம்பத்துல அச்சுறுத்திட்டு இருந்த சில விஷயங்களில அனாவசியமா ஊதி தள்ளிடுவீங்க. அதுல உங்களுக்கு வெற்றிகள் தான் கிடைக்கும். அதே சமயம் உங்களுடைய 5ஆம் இடத்துல இருந்த குரு பகவான், 5ஆம் இடத்துல குரு பகவான் இருப்பது நல்லதுதான். சரிங்களா? அந்த 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணியம், குழந்தைகள், உங்களுடைய வளர்ச்சி, காதல், அறிவு, வீரம், குழந்தைகள், உங்களுடைய பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற விஷயங்களை சொல்றது 5ஆம் இடம். சோ 5ஆம் இடத்திலிருந்து உங்களுக்கு சில நல்ல நிகழ்வுகளை கொடுத்திருந்தாலும், ஒரு மைனஸை கொடுத்திருந்தாலும், ஒரு பிளஸ் கொடுத்திருந்தாலும்,
எடுத்துக்கலாம். இருந்தாலும் அந்த மைனஸ் அப்படிங்கிறது இப்ப குறைய போகுது. ஏன் பாத்தீங்கன்னா ஜூன் 2ஆம் தேதி பிறகு கடகம் ராசிக்கு வராருங்க. கடகம் ராசிக்கு வந்த குரு பகவான் அப்பதான் குரு பயிற்சி நடக்குது. மேஜரான அமைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா கும்பம் ராசிக்காரர்களுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பார்த்து கும்ப ராசியை பாக்குறாரு. செகண்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசி நாதனை பாக்குறாரு. ராசியை பார்த்தான்னா எல்லாமே நன்மைகள் உங்களுக்கு தான். இது ஒரு பாயிண்ட் போதும், இந்த வருடத்துல நீங்க ஜெயிச்சிடுவீங்க அப்படின்னு சொல்லலாம். சோ அதே மாதிரி உங்களுடைய ஆரம்பத்துக்கு வந்து பாக்குது, அது தவறு இல்லையா அப்படின்னு மனதுல தோன்றும். ரைட்டு தாங்க. ஆனால் உங்களுடைய குடும்பத்தை கொடுக்கிறவரு, வருமானத்தை கொடுக்கிறவரு, பேச்சை கொடுக்கிறவரு, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்த விதி அவர் லாபத்தை கொடுக்கிறவரு, அவரு ஆடுற போறது அப்படிங்கிறது ஒரு மைனஸாக இருந்தாலும் அந்த ஆறுல எப்படி இருக்கிறாரு, 6ஆம் இடத்துல மைனஸா இருக்கிறாரா அல்லது நீச்சமா இருக்கிறாரா அல்லது பகையா இருக்கிறாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. ஏன்னா அந்த இடத்துல குரு பகவான் உச்சமாக இருக்கிறார். சோ உச்சமான குரு, அதாவது வருமானத்தை கொடுக்கிறவர், நம்ம முதலாளி அப்படிங்கிற அவரு ரொம்ப நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு, ஹெல்த்தா இருக்கிறாரு, வெல்த்தா இருக்கிறாரு, பணம் எல்லாம் புழங்குது அப்படின்னா என்ன பண்ணுவோம், நம்மளுடைய சர்வெண்ட்டுக்கு, வேலையாட்களுக்கு, ஸ்டாஃப்ஸுக்கு அப்படியே பணத்தை அள்ளி கொடுப்பாரு. போனஸ் வச்சுக்க, அது வச்சுக்க, இது வச்சுக்க அப்படின்ட்டு நல்ல ஒரு சலுகைகள் கொடுப்பாரு இல்லையா. அந்த மாதிரி தான் குரு பகவான் உங்களுடைய ராசிநாதனை பாக்குறாரு. அப்ப ராசிநாதன் 2ஆம் இடத்துல வருமானத்துல சில தடைகள் வந்துட்டு இருக்கலாம், தாமதங்கள் வந்துட்டு இருக்கலாம், லேட் ஆகிட்டு இருக்கலாம். ஆனா ஜூன் 2க்கு பிறகு அந்த வருமானங்கள்லாம் வருங்க. பேச்சுல ஒரு பொழிவு இருக்கும், ஒரு தெளிவு இருக்கும், பல மகிழ்ச்சி இருக்கும். குடும்பத்துல ஒருத்தர் வந்து இணைய போறாங்க, குடும்பத்துல வந்து ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வுகள் நடக்க போகுது. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்க போகுது. சரிங்களா? அதே சமயம் உங்களுடைய 10ஆம் இடத்தை பாக்குறாரு. செகண்ட் ஹாஃப்ல 10ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய பதவி உயர்வு இருக்குது. ஒரு வேலையில இருக்கிறீங்க, அந்த வேலை பிடிக்கல, இன்னொரு வேலைக்கு மாத்தலாமா, கரெக்டா மாத்தலாம். சரிங்களா? அல்லது ஒரு சீட்டாவது ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்றீங்க, அந்த ஆபீஸ்ல ஒரு சீட்ல இருக்கிறீங்க, அந்த சீட்டு மாற்றம் ஏற்படும். ஆக்சுவலாவே உங்களுடைய ராசியில அதே 10ஆம் இடத்துல குரு பகவான் கண்டிப்பாக மாற்றங்கள் உண்டு. வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் அப்படிங்கிற அமைப்பெல்லாம் உங்களுக்கு சூப்பரா வரப்போகுது. 11ஆம் இடத்தையும் பாக்குறாரு இல்லையா. சோ உங்களுக்கு லாபங்கள் இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப். அடுத்ததான் உங்களுக்கு ஒரு விரயங்கள் இருக்கு. 12ஆம் இடத்தை பாக்குறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஊர் வீட்டுக்கு ஊர் போறது அல்லது உங்களுடைய வேலைக்காகவோ தொழிலுக்காகவோ படிப்புக்காகவோ ஒரு இடமாற்றங்கள் அப்படிங்கிறது வருது. சோ 12 கவர் ஆச்சு, 10 கவர் தொழிலுக்காக நீங்க ஒரு மாற்றங்கள் பண்றீங்க, ஒரு நன்மைகளுக்காக ஒரு மாற்றங்கள் பண்றீங்க, குழந்தைகளின் உயர்கல்விக்காக ஒரு மாற்றங்கள் பண்றீங்க அப்படிங்கிறது சொல்லிட்டே போலாம். சோ இந்த கும்பம் ராசிக்காரர்களுக்கு வரவுகள் சூப்பரா வருங்க. சரிங்களா? குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவும், குடும்பத்துல ஒருத்தர் வந்து இணைவாங்க, திருமணம் போன்ற சுப காரியங்கள்லாம் நடக்க போகுது. அவரு 5ஆம் இடத்துல இருந்து வரும்போது நீங்க ஆசைப்பட்ட திருமணம் தான் நடக்கும். நீங்க மனதுல இவங்களதான் திருமணம் பண்ணணும் அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படின்னு மனசுல நினைக்கிறீங்க இல்லைங்களா, அது நடக்கும். ஏன்னா 11ஆம் இடத்தை பாக்குற 11ன்னா மனசுல நினைச்சது நடக்குது, வேலை கிடைக்குது, பொருளாதாரம் அற்புதமாக வரும், பேச்சினால பல காரியங்களை சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உருவாகுது இந்த 2026ஆம் ஆண்டு. சோ இத சரியாக பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் முன்னேறுங்க. இது பொது பலன். இதை பத்தி மேலும் விரிவாக தெரிந்து விருப்பம் இருந்தா என்னுடைய வாட்ஸ்அப் என்ன கொடுத்துருக்கிறேன் கீழே, அது கான்டாக்ட் பண்ணுங்க, மெசேஜ் பண்ணுங்க. அதுக்குரிய கட்டணம் செலுத்தி உங்களுக்கு இந்த ஆண்டு ஃபுல்லா எப்படி இருக்கும் அப்படின்னு தனித்தனியா நாங்க ரிப்போர்ட்டா கொடுக்குறோம். சரிங்களா? சோ அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு 2026 என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வருடம் நீங்க அனைத்து செல்வங்களும் யோகங்களும் மனதில் இருக்கிற ஆசை அபிலாஷைகள் எல்லாமே நிறைவேறி மகிழ்ச்சியுடன் இருக்க என்னுடைய குலதெய்வத்தை வணங்கி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு ஆதரவு கொடுங்க, உங்களுடைய ஆரோக்கியமான கமெண்ட் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம மிஸ்டர் டெபியூட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.